நீங்க விரும்பினபடிதான் வெளில வந்துட்டாரு. நீங்க இப்ப ஓபிஎஸ் கூட பயணிக்கலாம்ல, பயணிப்பீங்களா எப்படி? இவ்வளவு நேரம் நீங்க அதை தான் கேட்காம இருந்தீங்க. ஏகப்பட்ட எனது அன்பு நண்பர்கள், நான் நெஞ்சா ஏன்னா உண்மையை மறைக்காதவன் புகழேந்தி, அதனால பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, அண்ணன் தான் வெளியே வந்துட்டாரேன்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கமும் இருக்கு, கோச்சிக்காதீங்க. அவர் போன மாட்டை தேடவும் மாட்டார், வந்த மாட்டை கட்டவும் மாட்டார். அதில் வீரர் அவர். என்னது இந்த ஜல்லிக்கட்டு வாங்கி கொடுத்தவர். ஆனால் அவர்கிட்ட பழக்கம்னா போன மாட்டை தேடவும் மாட்டார், வந்த மாட்டை கட்டவும் மாட்டார். அப்படி ஒரு அடிப்படையான தன்மை கொண்டவர். காலம் பயிர் சொல்லும் எல்லாத்தையும் தியாகம் செய்தோம். இவ்வளவு கேஸுக்கு போன அண்ணன், இந்த கட்சிக்கு ஜெயிலுக்கு போன என் மேலே செடிசன் கேஸ் போட்டார் பழனிசாமி. எவ்வளவோ வரலாறுகள் பேசிக்கொண்டே போலாம், எத்தனையோ நாட்கள். இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு மரியாதை இருக்கு எனக்கு. புகழேந்தி நியாயமா பேசுறாரு. அதுவும் நக்கீரன்ல நிறைய பேட்டியை பார்த்து இன்னைக்கும் பாருங்களேன். போன தடவை நான் கொடுத்தது என்னங்க ஒரு 2.5-3 லட்சம் போயிடுச்சுங்க. பார்த்து ரொம்ப எனக்கே சந்தோஷம். ஆகவே மக்கள் நம்மளை கூர்ந்து கவனிக்கிறார்கள். ஒரு நியாயத்தின் அடிப்படையில் ஒரு நீதி வேண்டி தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். நான் ஓபிஎஸ் விட்டு வரும்பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமில்ல சார்? என் காதால கேட்டேன். அவர் பக்கத்தில் இருக்க ஒரு நண்பர் சொன்னார், திமுகவுக்கு போக போறீங்களான்னு. திமுகவுக்கு போனா என்ன தப்பா? என்ன யார் என்ன பண்ண முடியும்? கொள்ளையடிச்சிட்டு போறேன்னா, ஏமாத்திட்டு போறேன்னா என் மேல ஒருத்தர் கூட விரல் காமிக்க முடியாது. ஆனா அது அல்ல. நான் அவரை பார்த்து சிரிச்சேன். ஆனா நான் எடுத்த முடிவு, எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்வை முடிக்க வேண்டும்.